தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய தேவாரம் 2ஆம் பகுதி திருமண திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த சுவாமிகள் பாதங்களே சரணம். திருக்குடவாயில் குடவாசல்னு அழைக்கப்படுகிறது. 92ல 1. திகழும் திருமாலோடு நான்முகனும் புகழும் பெருமான் அடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் மன்னி நிகழும் பெருங்கோயில் நிலா யவனே. திருமாலும் பிரம்மனும் போற்றி புகழ்பவர் சிவபெருமான் ஆவார். அவரையே அடியார்களும் போற்றி புகழ்கின்றனர். அதனால் மனமகிழ்ந்த எம்பிரான் குடவாயில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ளார். ஓடும் நதியும் மதியோடு ரகம் சூடும் சடையன் விடைகொள் கொடிமேல் கூடும் குழகன் குடவாயில் தனில் நீடும் பெருங்கோயில் நிலாயவனே. கங்கை சந்திரன் மதி மார்பில் ஊர்ந்து செல்லும் பாம்பு போன்றவற்றை தலையில் ஆடிய எம்பிரான் காலை கொடியை கொண்டு விளங்குகின்றான். அவன் புகழ்மிக்க குடவாயிலில் எழுந்தருளியுள்ளான். கலையான் மறையான் கனலேந்து கயான் மலையாள வல் பா மகிழ்ந்த பிரான் கொலையார் சிலையான் குடவாயில் தனில் நிலையார் பெரும் கோயில் நிலா யவனே. திருமால் பிரம்மனால் போற்றப்படுபவர். கையில் தீயை ஏந்தியவன். பார்வதியை ஒரு பாகம் கொண்டவர். முப்புறம் எரித்தவர். அவர் குடவாயில் உள்ள பெரிய கோயிலை தன் இருப்பிடமாக கொண்டவர். சுளவும் சடையான் சுடுகாட்டிடமாம் நலமென் முளையா நகை செய்ய நடம் குலவு குழகன் குடவாயில் தனில் நிலவும் பெரும் கோயில் நிலா யவனே. சடை விரித்தாட சுடுகாட்டை தன்னிடம் இருப்பிடமாக கொண்டு உமையம்மை மகிழும்படி திருக்கூத்து ஆடும் அன்புடையவன். அவன் நில ஒளியில் ஒளி வீசும் குடவாசலை தனது இடமாக கொண்டு எழுந்தருளியுள்ளான். என்றேன் உளமே இருந்த பிரான் கன்றன் மணி போல் மிடற்றான் கையிலை குன்றன் குழங்கன் குடவாயில் தனில் நின்ற பெரும் கோயில் நிலாயவனே. எனது உள்ளத்தில் வந்து எழுந்தருளும் இப்பிரான் நீலகண்டனாக கைலை மலையில் இருந்து அழகு மிக்கவனாக வந்து குடவாசல் கோயிலில் பெருமையோடு விளங்குகின்றார். அலைசேர் புனலன் அனல் மணவன் தலைசேர் பலியன் சதுரன் விதிரும் கொலைசேர் படையன் குடவாயில் தனில் நிலைச்சேர் பெருங்கோயில் நிலாயவனே. கங்கையை சடையில் கொண்டவன் தீயை ஏந்தியவன் மும்மலமற்றவன் கபாலம் ஏந்தி பிச்சை எடுப்பவன் வியாபகன் வல்லமை மிக்க படை கொண்டவன் குடவாசலில் கோயில் கொண்டுள்ளார். அறையார் கழனால் அணியலின் பறையாள் முழவும் மறைப்பாட நடம் குறையா அழகன் குடவாயில் தனில் நிறையார் பெரும் கோயில் நிலாயவனே. வீரக்கழல் அணிந்தவன் தீயினை ஏந்தியவன் தேவர்களின் பறை ஒலியும் முழவும் யாழ் போன்றவை ஒலிக்க ஆடலில் சிறந்த அழகனாக அப்பிரான் குடவாசலில் உள்ள பெரும் கோயிலை தன் இருப்பிடமாக கொண்டு எழுந்தருளியுள்ளார். வரையார் திறத்தோல் அரக்கன் மடியவள் வரையார் அவர்கால் விரவை தப்பிரான் வரையார் மதில் சூழ் குடவாயில் மன்னும் வரையார் பெரும் கோயில் மகிழ்ந்தவனே. மலையென உறுதி கொண்ட தின்தோல் அரக்கனாகிய ராவணன் வீழ்ச்சி அடைய கைலை மலை முழுவதும் பரவி விளங்குமாறு தன் திருவடியில் விரல்களில் ஒன்றை ஊன்றிய இறைவன் மலை போன்று மதில் சூழ பெற்ற குடவாயில் உள்ள பெரும் கோயிலில் மகிழ்ந்து வீற்றுள்ளான். பொன்னான் பவனம் புயலா பவனம் தன்னார் பரியா தழலாய் நிமிர்ந்தான் கொன்னார் படையான் குடவாயில் தனில் மண்ணும் பெரும் கோயில் மகிழ்ந்தவனே. தாமரையில் அமர்ந்த நான்முகனும் குரல் வடிவ திருமாலும் வாய் திறந்து அயற்சி அடைய அனல் வடிவமாக வளர்ந்த எம்பிரான். ராவணனின் முடியையும் தலையையும் அழுந்திய எம்பிரான் தனது இடுப்பிடமாக கொண்டது குடவாசலே.
வெயிலின் நிலையார் விரிப்போர் வையினார் பயிலும் முறையே பகற்பாவிகள் பால் குயிலன் குழகன் குடவாயில் தனில் உயரும் பெரும் கோயில் அமர்ந்தவனே. சாக்கியரும் சமணரும் கூறும் சொற்களை கேளாதீர்கள். அத்தணர்கள் தனது ஒழுக்கத்து நெறியை விட்டு அகலாதபடி திருவடியை கொண்ட குடவாசல் எம்பிரானை போற்றி குடவாசலில் அவனை வணங்குகிறார்கள். கடுவாய் மழைநீர் குடவாயில் தன்னில் நெடுமாம் பெரும் கோயில் நிலாயவனை தடமார் புகழி தமிழார் விரகன் வடமார் தமிழ் வல்லார் நல்லவரே. காழ்பதியில் வாழும் ஞான சம்பந்தன் குடவாசல் கோயில் கொண்ட இறைவனை பற்றி பாடிய தமிழ் மாலையை ஓதுவார்கள் தளர்ச்சி இல்லாமல் இம்மையில் வாழ்ந்து பின்னர் தேவலோகத்தை அடைவார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.